கேள்வி. முகத்துல வந்து எந்த வித கரும்புள்ளியோ இல்ல முகப்பருவோ இல்லாம ஒரு கிளீன் ஃபேஸ் இருக்கணும் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாரோட ஆசையா இருக்கும். ஆனா இப்ப இளைஞர்கள் பல பேரோட முகங்கள்ல வந்து முகப்பரு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அத தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம உணவு முறை வந்து தப்பாயிடுச்சு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து நிறைய ரசாயன உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் தாங்கிக்கின்னு தான் அது வருது. அதுதான் நமக்கு கிடைக்கும். அதுலாம் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை. ஆர்கானிக்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஆர்கானிக்னு நமக்கு தெரியாது. என்ன தான் ஆர்கானிக்னு நீங்கள் ஆரம்பித்தாலும், உரம் இல்லாமல் பண்ணாலும், ஏற்கனவே உரம் போட்டு அந்த மண்ணினுடைய மலட்டுத்தன்மையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. அதனால் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலே ரசாயனம்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு ஃபுட் சீசனிங், ஃபுட் ஃப்ளேவர், எம்எஸ்ஜி, ஆர்டிஃபிஷியல் வேல்யூஸு எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு. ப்ராசஸ் ஃபுட்டும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த முகப்பரு, இந்த கரும்புள்ளி இதெல்லாம் வரதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து நம்ம ஹெமட்டாலஜி, பிளட்டு தான். உங்களுக்கு ரத்தத்தில் ஒரு சில அமிலத்தன்மைகள் சேரும் பொழுது அது தன்னை தூய்மைப்படுத்திக்கணும் ரத்தம். அதை ஒரு முகப்பெருவை க்ரியேட் பண்ணி அதுக்கு தள்ளிட்டு போயிடும். அது உங்களுக்கு பிக்மெண்டேஷன் சேஞ்சஸ் வந்து அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது அந்த மெலமின் சேஞ்சஸ், காப்பர் ஒர்க்கிங் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் டு மேக் பிக்மெண்ட்ஸ் ஃப்ரம் டோப்போமின் டு மெலமின் டு பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அது இதெல்லாம் வருது நமக்கு. இதை வந்து நீங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வருது அப்படின்னு சொன்னால், இன்னொன்று வந்து அந்த உணவு சாப்பிட்ற விதம். ஒரு நாளைக்கு நீங்கள் 9 மணிக்கு சாப்பிட்றீங்க காலையில், ஒரு நாளைக்கு 11 மணிக்கு சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு லஞ்சு 1 மணிக்கு சாப்பிட்றீங்க, 3 மணிக்கும் சாப்பிட்றீங்க, 4 மணிக்கும் சாப்பிட்றீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உணவுன்றது அந்த நேரத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் ஏதோ காலைல 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்னால் ஒரு 8:45 to 9:15 முடிச்சிடணும். 1 மணிக்கு லஞ்ச் அப்படின்னா 12:45, 1:15 முடிச்சிடணும். அது மாதிரி ஈவினிங் வந்து நீங்கள் ஏர்லியாக சாப்பிட்றது நல்லது. ஒரு 2.5 to 3 hours கேப் இருக்கணும் சாப்பாட்டுக்கும் இதுக்கும் முன்னாடி. முடிஞ்ச அளவுக்கு இந்த சமைத்த உணவு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம வந்து இந்த பேசிக் நாலேஜெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கிறோம். நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நிலைக்கு வந்து நாலா பக்கமும் ஓட வேண்டியிருக்கு, நிறைய மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு நிறைய பேரால். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டைமிங்லாம் விட்டு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க கேட்டால் எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, என்னாலாம் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஒரு வாய்ப்பு, அந்த வகுத்தல் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த மருத்துவ நாலேஜ் இல்லை. ஒரு பயோகெமிஸ்ட்ரியினுடைய சேஞ்சஸ்ஸு, ஒரு ஹெமட்டாலஜியோட கண்டாமினேஷன், ஒரு ரத்தம் எந்த அளவுக்கு மாசுபடுது, எந்த அளவுக்கு அமிலத்தன்மை அடையுது, அதை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியறதில்லை. யார் ஒருத்தவங்க அமிலத்தன்மை கம்மியாக ஆல்கலி கண்டிஷனில் இருக்காங்களோ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அமிலத்தன்மை அதிகமாக பல விதமான நோய்கள் நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம். இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான், இதனுடைய ஒரு சிறிய வெளிப்பாடு தான் அந்த முகப்பருக்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நோய் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ரத்தத்தில் தேவையில்லாத சில பொருட்களை பிரித்து அது தள்ளிட்டு போயிடுச்சாங்க. ஒரு கட்டியை கிரியேட் பண்ணி அங்கே தள்ளிட்டு போயிடுது. இப்போ மருள்னு சொல்லுவாங்க, கார்ன். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்டன் அசிடிக் கண்டிஷன் ஆஃப் த பிளட் இஸ் புஷ்ட். அது தூய்மைப்படுத்தி ஒரு இடத்துல தள்ளிட்டு போயிடுது. அங்கே அந்த மருள் வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது இன்க்யூரபிள் உண்டாயிடும், அது ஹீல் ஆகாது. அதனால் உங்களுக்கு இந்த முகப்பரு வந்து இப்போ ஏன் இந்த அளவுக்கு வருது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்ம இந்த சொஃபஸ்டிகேட்டடாக போயிடுச்சு எல்லாமே. நல்ல உடல் உழைப்பு, நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் இருந்ததுன்னா, நிறைய ஸ்வெட்டிங்லாம் இருந்ததுன்னா நிறைய அசுத்தங்கள் களையப்படும், ரத்தம் தன்னை சுத்தப்படுத்திக்கும், அந்த உயிரணுக்களும் உடல் இருக்கிறது நம்மளை சுத்தப்படுத்திக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ பண்ணுறதில்ல. ஏசிலேயே எப்போவுமே இருக்கும். ஏசியில் இருந்தீங்கன்னா நம்ம மாய்ஸ்சரே இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் ஸ்கின் ட்ரை ஆகிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிட்டதுனால இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த முகப்பருன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக முடியுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு க்ளீனாக ஃபேஸ், ஒரு ஸ்பாட் கூட இல்லாமல் இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் அதை ஆசைப்படுவாங்க. 5-6 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு 80 வயசானால் கூட முகம் வந்து தூய்மையாக இருக்கணும், முகம் வந்து
பளபளன்னு இருக்கணும், முகத்தில் எந்த மார்க்கும் இருக்கக்கூடாது, எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, எந்த மருவும் இருக்கக்கூடாது, எந்த பிம்பலும் வரக்கூடாதுன்னு, முகப்பருக்கள் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே விரும்புவாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இல்லை. அதனால் இந்த பிரச்சனை பெருசாக இருக்குது. இதுக்கு வந்து நிறைய வழி இருக்குது. இதை சரிப்படுத்திக்கிறதுக்கு, வராமல் இருக்கிறதுக்கு நல்ல வழி இருக்குது. ஒன்றுமே இல்லை, டெய்லி 1 மணி நேரம் போய் ஷட்டில் ஆடினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த முகப்பருவே வராது. ஏன்னா சச் அசிடிக் கண்டிஷன் ஆஃப் த ஹெமட்டாலஜி, அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மையை வந்து அந்த ஸ்வெட்டிங் வழியாக நீங்கள் வெளியேற்றிட முடியும். இதிலேருந்து நீங்கள் தற்காத்துக்க முடியும். உங்களுடைய முகம் வந்து தூய்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சஞ்சீவி, நீங்கள் கூட சஞ்சீவி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த முகப்பரு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், ஆனால் திருப்பி வரும். அதுக்கு நீங்கள் உங்கள் ரத்தத்தை தூய்மைப்படுத்தி கொள்வது நல்லது. இதுதான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, விஞ்ஞானம் எல்லாமே. வணக்கம்.